கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஓமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். மாதத்துக்கு ஒரு ஓமை பார்க்கலாங்கிறதான விஷயத்தை நம்ம தீர்மானித்தோம். அதன் அடிப்படையில் இந்த மாதம் பார்க்க வேண்டிய ஒரு ஓமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யன் லாசருங்கிறதான ஒரு ஓமையை நம்ம பார்க்குறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வந்துட்டு நம்ம நினச்சிடும், அதை லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம ஓமைகளாக பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் பார்க்க வேண்டிய ஓமை ஐஸ்வர்யன் லாசர் என்று பார்க்குறோம். ஏற்கனவே வந்துட்டு இந்த ஐஸ்வர்யன் லாசருங்கிறதான ஓமைங்க அதாவது ஐஸ்வர்யன் லாசருங்கிறதான இந்த வேத பாடம் வந்துட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. 3 பாகம் ஏற்கனவே பதிவிட்டிருப்போம். இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாடங்கள் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு புதிய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறதுனால அவங்களுக்காக இந்த பாடம் எடுக்க போகிறோம். ஏற்கனவே இருக்குது 3 பாகம். நீங்கள் அதை நீங்கள் வந்துட்டு இதை கேட்டிங்கன்னா ரொம்ப புரியும் பார்க்கும். இப்போ வந்துட்டு இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யன் லாசருங்கிற விஷயம் அது ரிச் மேனுங்கிறான விஷயம் அடையாளப்படுத்து. ரிச் மேன் அது வந்து லாசருங்கிறது புவர் மேனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஒரு தரித்திரனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனம் வரை நம்ம படிக்க போகிறோம். இப்போ படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனங்கள் 19 முதல் 31 வரை. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். சகோதரர்களே, இங்க என்ன சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து கொண்டு அனைதினமும் சம்பூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த ஓமையினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓமைங்கிற விஷயத்த நம்ம வந்து லிட்டரலாக எடுக்க முடியாது. இது வந்து ஒரு அடையாள பாஷையாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு தீர்க்க தரிசனம் எப்படி வந்துட்டு ஒரு அடையாள பாஷையாக சொல்லப்படுதோ, அது தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருள் உடையாதது என்று முந்தி அறிய வேண்டும் என்று நம்ம பேதுருவில் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதான் ஃபார்முலான்னு பார்க்கும். அதே ஃபார்முலா தான் எப்படின்னா, தீர்க்க தரிசனம் எப்படி ஃபார்முலா எழுதப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஓமைங்கிற விஷயம் என்னென்னா, ஒரு பொருளை அதாவது உதாரணப்படுத்தி மாதிரியாக சொல்லப்பட்ட ஒரு கதை போல ஒரு விஷயந்தான் என்னதுன்னா அது ஓமைன்னு பார்க்கும். இது உண்மை கிடையாது. இது ஒரு காரியத்தை சொல்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை மாதிரி தான் இந்த ஓமைங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதை நம்ம அதை நேச்சரான ஒரு காரியம் சொல்லி எடுத்துக்கொள்ள முடியாது. ஐஸ்வர்யம் ஒரு மனுஷன் இருந்தால் அப்படின்னு நினச்சோம்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவன் யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இது இஸ்ரேல் ஜனங்களை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். இது ஐஸ்வர்யவன் யாருன்னு இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அவர் இரத்தாம்பரம் விலையேற பச்சை வஸ்திரமும் தரித்து அனைதினமும் சம்பூரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் இருக்கு. அவன் என்ன சொல்லுன்னா, இரத்தாம்பரம்னா என்ன பார்த்தீங்கன்னா பர்பிள்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இரத்தாம்பரங்கிறது ரெட்டிஸை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது விலையேற பச்சை வஸ்திரம்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததான அவங்களுக்கு பாவத்துக்கு பரிகாரமான அவங்களுக்கு செலுத்துகிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இது ஆசாரி கூடாரத்தை காரியங்களே சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். தவறு செய்தால் அவங்களுக்கு பிராயச்சித்தமாக பலி செலுத்துறதை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இரத்தாபாரங்கிறது ரத்தம் சிந்துதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது பார்த்திங்கன்னா, இந்த ஆசாரி கூடாரத்தை இந்த வேலைக்காக இரத்தாம்பரம் நூல் சிவப்பு நூல்லாம் நினச்சிட்டாங்க யூஸ் பண்ணியிருப்பான்னு பார்க்கும். அதான் நீங்கள் ஏசையா 1:18 பார்த்தீங்கன்னா, இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவான்ருக்கு. அப்போ இரத்தாம்பரங்கிறது பாவத்தின் வீரியத்தை அடையாளப்படுத்துது. அப்போ பாவம் அவங்க செஞ்சாலும் அதை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அதுக்கு பரிகாரமாக அவங்களுக்கு பாவ நிவர்த்தியான பலிகளை அவங்க கொடுத்துருந்தான்னு பார்க்கும். யாருக்கு கொடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுத்துருந்தார், புறஜாதி கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ இரத்தாம்பரம் விலையேற பச்சை வஸ்திரங்கிற விஷயம்னா அவங்களுக்கு பாவத்துக்காக பரிகார ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த விலையேற பச்சை வஸ்திரங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா, புதிய ஏற்பாட்டில் அப்படி வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சொல்லியிருக்கும். அவர் விலையேற பெற்ற ரத்தத்தினால நீங்கள் விலையேற பெற்ற ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் இருக்கும். அந்த விலையேற பெற்ற ரத்தங்கிற விஷயத்தை இரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரங்கிறத என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் இவங்களுக்கு கொடுக்கறதான அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்து. அது இஸ்ரேல் ஜனங்களை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை சொல்லப்படுது. அது என்ன நினச்சிட்டான்னா, அவர் இரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அணிந்திடம் சம்பூரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இது யாரை அடையாளப்படுத்துனா, இஸ்ரேல் ஜனங்களை தான் அடையாளப்படுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுது. இதே டைரக்ட் மீனிங்காக ஒரு வசனமே இருக்குன்னு பார்க்கும். படிக்கலாம். நெகேமியா
9ஆம் அதிகாரம் 23 to 25 வசனங்கள் படிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனங்கள் 23 முதல் 25 வரை. அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவர்களை அழைத்து வந்தீர். அப்படியே பிள்ளைகள் பிரவேசித்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடிகளாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் அவர்கள் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்ப அந்த செல்வமாய் வாழ்ந்த ஜனங்களை யாரும் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவங்களுக்கு சொல்றாங்க, அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரம் போலவும் பெருக பண்ணி சுதந்திரத்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்கள் சொன்ன தேசத்தில் அவர்கள் அழைத்து வந்தீர். அவங்கள என்ன செய்யாது, அபிராம சொன்னதான வாக்குத்தத்தம்படி வானத்து நட்சத்திரம் போல அவங்க ஜனங்களை பெருக பண்ணான்னு பார்க்கும். அந்த பிள்ளைகள் உட்பிரசித்து தேசத்தை சுதந்திரம் கொண்டார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக தேசத்தின் குடியினாகிய கானானியரை தாழ்த்தி அவர்களையும் ராஜாக்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்களுக்கு இஷ்டப்படி செய்ய அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ அந்த கானா தேசத்தை ஒப்பு கொடுத்தாரு. அங்கே ராஜாக்கள்லாம் அடித்து ஓட விட்டாங்க. அப்போ இவங்க என்ன இஷ்டம் நினச்சாங்களோ அதை செய்யப்படி அவர் ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தை சுதந்திரிச்சு அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் பெரிய அவங்க வாழ வேண்டிய வாழையே அவங்க பெரிய ஐஸ்வர்யான் கிடையாது. அவங்க மேல்தடி குடிமக்கள் கிடையாது. இப்போன்னு சொல்லுவாங்களே, ஒருத்தனை கஷ்டப்பட்டவன் முன்னேறிட்டான்னு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துங்க, இவெல்லாம் கீழே கிடந்தவன், இவன் இப்படிலாம் வந்துட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லுவாங்க, நாங்களாம் பரம்பரை பணக்காரவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிலரை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பரம்பரை பணக்காரங்களாம் கிடையாது. இவங்க எகிப்து தேசத்தில் அடிமையாகி அவங்க நடிச்சது விடுதலையாக்கி எங்கே கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த கானா தேசத்துக்கு கொண்டு வர அந்த தேசத்தை கொடுக்குறாரு. அதுதான் இங்கே சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த கானா தேசத்தில் கொண்டு வந்து அந்த தேசத்தில் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியை கட்டி கொண்டு சகல விதமான உடைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏன்னா நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடுலாம் இது பண்ணிருக்காங்க. அதாவது சகலவித உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் அப்படின்றது நல்ல தண்ணி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒழுவு தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுகந்து கொண்டு புசித்து திருப்தி கொளுத்து உங்களுடைய பெரிய தயவுலாம் செல்வமாக வாழ்ந்தாங்க. அப்போ செல்வமாய் வாழ்ந்த ஜனங்கள் யார் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் பார்க்கும். அப்போ ரத்தாம்பரம் விளையறு பெற்ற வஸ்திரம் தரித்து சம்பூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷன் ஐஸ்வரவான் மனுஷன் யார் பார்த்தீங்கன்னா அது அந்த இஸ்ரேல் ஜனங்களை இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஐஸ்வர்யானுக்கு ஒப்பிட்டு பேசுகிறோம் பார்க்கும். அதே மாதிரி இன்னொரு வசனம் கூட இருக்குது, நம்ம அதை கூட படிக்கலாம். 2 சாமுவேல் 1:24 படிக்கலாம். சாமுவேல் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 24. இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். அந்த ஐஸ்வர்யா ரத்தாம்பரம் விளையாட பச்ச வஸ்திரம் முடிச்சிருந்தான்னு சொன்னோம். அதுக்கு இன்னொரு வசனமாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வசனத்தை நம்ம கொடிட்டு காட்டுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களாக தான் சொல்லப்படுது. அந்த ஐஸ்வர்யான் மனிதன் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் குமார்த்திகளே, உங்களுக்கு ரத்தாம்பர சிவப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையில் மேல் பொன்னாம்பரம் தரித்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பான ஆடை தரித்த அந்த மனுஷன் யார் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சிறப்பான ஆடை கொடுத்துருக்காங்க. அவங்க உடைகள் பொன்னாபரங்கள் தரித்துன்னு இருக்கு. அப்போ செல்வமாய் வாழ்ந்த மனுஷங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த வசனம் படிக்கலாம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து. அப்போ பார்த்தீங்கன்னா லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரம் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவராய் அந்த ஐஸ்வர்யவான்ல வாசல் அருகிலே கிடந்து அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கிடந்துங்கிற விஷயம் சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் வாசல் அருகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் யாரை அடையாளப்படுத்துது? இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. இஸ்ரேல் தேசத்தில் வாசல் அருகேன்னா அவங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் இருந்த புற ஜாதிகளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவங்க என்ன பார்த்தீங்கன்னா லாசரு
லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவராயும் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகில் இருந்தான். அப்போ லிட்ரலாகவே அவருடைய வாசலில் கிடையாது. அதை தான் நம்ம முதல்ல சொன்னோம். இந்த ஓமிங்கிறது என்ன, ஒரு கதையில் பின்னணி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ ஐஸ்வர்யவான இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துது. இந்த லாசருங்கிறது புறஜாதி மனுஷனை அடையாளப்படுத்துது. அதாவது இஸ்ரேலுடைய தேசத்தினுடைய வாசல்னா வெளியேன்னு பார்க்கும். இஸ்ரேல் தேசம் எருசலேம் இருக்குது, அது 12 வாசல் இருக்குது. அந்த 12 வாசலுக்கு வெளியே இருக்கிறதான புறஜாதி ஜனங்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களையுமே புறஜாதியோட சம்பந்தம் கலந்தாலும் சமாரியர்களை புறஜாதிகள் என்று அழைப்பார்கள். அவர்களை நாய்ங்கிறதான விஷயம் சொல்லுவார்கள். இவர்களை தேசத்துக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. இவங்களும் அவங்கள்ட்ட சம்பந்தம் வைக்கிறது சம்பந்தம்னா பொண்ணு கொடுக்கறலாம் கிடையாது. இவங்க ஊரை விட்டு ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ இந்த லாசர் என்ன பேர் கொண்டு ஒரு தரித்திரன் தான் இருக்கும். இந்த லாசர் என்றான்னு பார்த்தீங்கன்னா பேரோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஹூம் ஹார்ட் ஹெல்ப்ஸ்ன்னு போட்டிருக்கு. அது G29:76 பார்க்கும். இது கிரேக்க பதத்தில் லாசருக்கு பேருடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஹூம் ஹார்ட் ஹெல்ப்னு இருக்கு. இந்த அது லாசருங்கிற விஷயம் என்னென்னா தமிழ் ஆக்கத்தில் கர்த்தர் யாருக்கு உதவுகிறார் என்று பார்க்கும். கர்த்தர் யாருக்கு உதவுகிறார்னா இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள புறஜாதிகளுக்கு நிச்சயம் கை தூக்குறான்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேலை தூக்குறது தான் அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. அவங்க விசுவாசிக்கல. அது அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் புறஜாதிக்கு போயிருதுன்னு பார்க்கும். அப்போ தூக்கி எடுக்கிற வேலையை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க அல்லல் தட்டினால அந்த உதவி யாருக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிக்கு போகுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாசருங்கிறதான பேர் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள பேர். அது எலியேசருங்கிறதான பேர்லேருந்து மருவி வந்த பேர் தான் லாசரும் பார்க்கும். அதான் போட்டிருக்கு எ ஹோம் ஆஃப் த ஹீப்ரூ நேம் சொல்லிட்டு எலியேசர்னு பார்க்கும். லாசர்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எலியேசர்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. H 449 பார்க்கும். எலியேசருங்கிற பேருடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஹெல்ப்னு பார்க்கும். எலியேசர்னு பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஹார்ட்ஸ் ஹெல்ப்னு இருக்கும். இந்த எலியேசர் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா கர்த்தருடைய உதவின்னு பார்க்கும். இந்த எலியேசர்னு பார்த்தீங்கன்னா யார் வம்சத்தில் வர்றான்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியடைய வம்சத்தில் வர்ற பேர் தான் எலியேசர்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஆசாரியர் யார், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வழி தோன்றலாகிய புறஜாதி தான் அவருடைய வர்றோம். அதுதான் பார்த்தீங்கன்னா லாசருவே இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, யாருக்கு உதவி செய்கிறார்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் உதவி செய்கிறாருங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம். சங்கீதம் 72 சங்கீதம் 12 படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 72 12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா யார் கூப்பிடுறாங்களோ அவருக்கு தான் அந்த விடுதலை கொடுக்குறான்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அல்லல் தட்டிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூப்பிட்டோன்னா புறஜாதியர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிதிமீன் குருடன் அப்படின்னா அவன் குருடனாக இருக்கான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக நடந்து போகிறத கண்டு அவன் என்ன சொல்கிறான், தாவீது குமாரனே எங்களுக்கு இறங்குங்கிறதால உரத்த சத்தம் போட்டு கூப்பிட்டான். அது நிமித்தம் என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து திரும்பி அவனுக்கு சுகம் கொடுத்தாருன்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்க கூப்பிட்றவங்களுக்கு தேவ செவி கொடுத்து அவருக்கு நினைச்சதாரு ஒரு ரட்சிப்பை அருள்றான் பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்குறாரு, சத்தியத்தை அவங்க கொடுக்குறாருங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அவன் நினச்சினா லாசர் பேர் கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவராய் அந்த ஐஸ்வரன வாசல் அறிகின்றது. அப்போ பருக்கள் நிறைந்தவராய் இருந்தது. அந்த பருக்கள்ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா பருக்கள்ங்கிறது புண் அடையாளப்படுத்துது. புண்ணு எதை அடையாளப்படுத்துனா ஒரு மதிக இடத்தை இதை அடையாளப்படுத்துதுன்னு விதமாக இருக்குன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். சங்கீதம் 38:5-6 படிக்கும். என் மதிகேடு நிமித்தம் என் புண் அழுகி நாச்சம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி நாள் முழுவதும் துக்கப்படுகிறேன் இருக்கு. என் மதிகேடு நிமித்தம் என் புண் அழுகி நாச்சம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் இருக்கு. அப்போது லாசர் யாரை அடையாளப்படுத்துது, பிரஜாதியை அடையாளப்படுத்துது. அவன் மதிகேட்டு நிமித்தம். அப்போ புண் இருக்கு, புண்ணா பற்கள் அடையாளப்படுத்துது. பற்கள் எதை அடையாளப்படுனா சோர்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். அதாவது புண்ணுங்களை அடையாளப்படுத்துது. புண்ணுங்கிறது தான் மதிகடத்தை அடையாளப்படுத்துது. மதிகடத்தினால என் புண் அழுகி நாச்சம் எடுக்குதுன்றிருக்கு. அப்போ என்ன அது எதை அடையாளப்படுத்துனா அது பாவ உலகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சிலரை சொல்லுவாங்க உன்னுடைய காரியம் ஒரு நாச்சம் எடுக்கிறது
நாரி போகிறது அப்படிங்கிற சொல்கிறோம்ல. அப்படின்னா அது வந்துட்டு ஒரு துர்க்கிரியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். புறஜாதிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாவத்தில் உழண்டு கிடக்கிறாங்கன்னு பார்க்கும். அதை தான் அது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது பட்டு என்ன செய்யாது, பருக்கள் நிறைந்தவரை வாசல் அருகே இருக்கிறான்றனா அவன் வந்துட்டு அக்கிரமத்தை உழண்டு தவிக்கிறவனாக இருக்கான்னு பார்க்கும். இங்கன்னா இஸ்ரேல் தரத்துக்கு ஐஸ்வரன் வீட்டை வாசல் அருகே இஸ்ரேல் தேசத்தோடு வெளியே இருக்க அவுட்டரை அடையாளப்படுத்துது. இஸ்ரேல் மதிலுக்கு வெளியே இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ புண்ணுங்கிறது என்னதான் மதிக இடத்தை அதை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, புண்ணை குறித்து படிக்கலாம். வெளிப்படுத்தலில் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 16:11 தங்கள் வருத்தத்தினாலும் தங்கள் புண்களினாலும் பரலோக தேவனை தூசித்தார் அல்லாமல் தங்களை கிரியை விட்டு மனம் திரும்பவில்லை. தங்கள் வருத்தத்தினாலும் தங்கள் புண்களினாலும், புண்ணுங்கிறது என்னதுன்னா அக்கிரமத்தையும் மதிகடை அடையாளப்படுத்துது. அந்த எழுத்துறது அந்த மதிகடத்துலையும் எடுத்து மனம் திரும்பலை அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறது, தங்கள் வருத்தத்தினாலும் தங்கள் புண்களாலும் பரலோக தேவனை தூசித்தார் அல்லாமல் தங்கள் கிரியை விட்டு மனம் திரும்பவில்லை. அப்போ வந்து புண்ணுங்கிறது மதிகடை அதை அடையாளப்படுத்துது. அந்த மதிகடத்தை விட திரும்பலைங்கிற விஷயத்தை தான் இதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். புண்ணுங்கிறது ஒரு மதிகடத்தை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மார்க்கு 7:22 அப்போ களவும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விவாகரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். அப்போ மதிகேடுங்கிற விஷயத்தை என்னென்னா புண்ணை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது அந்த அதே புண்ணை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த புண்ணு எதுன்னு பார்த்தீங்கன்னா களவு, பொருளாசை, துஷ்டத்தனங்கள், கபோடு, காம விவாகரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடுன்னு பார்க்கும். இது எல்லாமே புண்கள் பார்க்கும். இதெல்லாம் எது யாருக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதை என்னென்ன ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, அந்த புண்ணுகள் இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் நடந்தனால அவங்களுக்கு வந்துட்டு அதை நிவர்த்தி பண்ணிச்சுன்னு பார்க்கும். அதான் பாவத்து பரிகாரமாக ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க பார்க்கும். அடுத்தபடியாக அந்த புண்ணுகளை கொடுத்து பார்க்கலாம். 1 பேதுரு 4:3 சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதியுடைய இஷ்டத்துப்படி நடந்து கொண்டு போது அப்பொழுது நாம் காமவிராத்தையும் துரு இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டங்கள் செய்து வெறி கொண்டு அருவப்பான விக்கிரகம் செய்து வந்தோம். அப்போ இது என்னன்னா சென்ற வாழ்நாள் காலத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த என்ன பண்ணுறாங்கன்னா புறஜாதியுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்க. இதுதான் மதிகேடுன்னு சொல்கிறான். இந்த மதிகேடு தான் புண்ணுக்கு அடையாளப்படுத்தி இருக்குது. இதை யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாசருங்கன்றதால புறஜாதிகளுக்கு இருந்ததுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகிலே இருந்தான் இருக்கு. வாசல் அருகிலே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அப்போது இஸ்ரேலுடைய அந்த சுற்று வட்டாரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது மாதிரி புறஜாதிகளை என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. அப்படின்னா வீட்டுக்கு வெளியே தான் இருப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வீட்டு வேலை செய்கிறதுக்கு எபிரேயர்களை அதாவது கஷ்டப்பட்டவர்களும் அவங்க வீட்டு வேலையை சமையல் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு எபிரேயர்களை அடிமையாக வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி நினச்சதுன்னா நம்ம பழைய ஏற்பாடில் வாசிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க தோட்டம் துறவு அவனோட ஆட்டு மந்தை வீட்டுக்கு வெளியே அந்த காரியங்கள்லாம் யார் பார்ப்பாங்கன்னா இந்த புறஜாதிகளை ஆகிய அந்த பரதேசிகளை வச்சுருப்பாங்க. அந்த இவங்க பரதேசிங்கிறான இவங்கள வச்சுருப்பாங்க பார்க்கும். வீட்டு வாசலில் தான் இருக்கணும், அவங்க வந்து உள்ளே வரக்கூடாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உபாகமம் அதிகாரம் 14 வசனம் 21 தானாய் இறந்து போனதொன்றையும் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசல்களில் இருக்கிற பரதேசிக்கு அதை புசிக்க கொடுக்கலாம், அல்லது அந்நியனுக்கு அதை விற்று போடலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனங்கள். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். இது மாதிரி தானாக செத்தது எனக்கு நீங்கள் புசிக்க வேண்டான் இருக்கு. அது தானாக செத்துன்னு வைங்களேன், வியாதி போட்டு இதை செத்துட்டு அந்த மிருகத்தை வந்து புசிக்கக்கூடாது, வேணால் தூர போடுங்க. தூர போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து உங்கள் வாசலில் இருக்க பரதேசி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லாட்டா வந்து அந்நியனுக்கு விற்று போடலாங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பரதேசியும் அந்நியனும் ஒரே கேட்டகரியில் தான் இருக்காங்க பார்க்கும். அப்போ வந்துட்டு நீ செத்து போன ஆட்டை நீ சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது வந்து தீட்டுப்படுற மாதிரி இருக்கும். நீ வந்து பரிசுத்த ஜாதிகள். அப்போ வந்துட்டு அதை தூட போடுறதுக்கு மனசு இல்லாட்டினா உன் வாசலில் இருக்கிற அந்நியன் இடத்துல கொடுக்கலாம், இல்லாட்டினா வந்துக்கிட்டு பரதேசிக்கு கொடுக்கலாங்கிற விஷயம் சொல்லான் இருக்கு. பரதேசிக்கு அந்நியனுக்கு கொடுக்கலான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாசரு யார் அடையாளப்படுத்தினா அந்த பரதேசியும் ஒரு அந்நியனையும் இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே 21ஆம் வசனம் படிக்கலாம். அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான்.
அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய் வந்து அவன் பருக்களை நக்கிச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய மேஜையில் விழுந்த துணிக்கையிலே தன் பசி ஆற்ற ஆசையாக இருந்தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ மேஜையின் கீழேனா அவன் வந்து கீழான ஒரு நிலவரத்தில் இருக்க பார்க்கும். அதான் அவர் ஆசையாக இருந்தான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கீழான நிலவரத்தில் அவங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம். லேவியாகமம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரிசைக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 19 வசனம் 10. உன் திராட்சைத் தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ சிந்துறது எல்லாமே நினைச்சது பொறுக்கிறது யார் வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்கான்னு பார்க்கும். உன்னோட திராட்சை தோட்டத்திலும் பின் அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவளை எளியவனுக்காக பரதேசிக்காக விட்டு விடுவாங்க. நீ வந்துட்டு அரிக்கட்டுறது, கீழே சிந்துறது, பழங்கள் வெட்டம் வச்சுட்டா கீழே தவறி விடுறதா வந்துக்கிட்டு விழுந்துற விஷயத்தெல்லாம் வந்து நீ எடுக்காத, அது திக்கச்செருவு விதவிக்கு கொடுங்கிறான்னு விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து மேஜையில் விழுந்த துணிக்கினாலே தன் பசி ஆசையாக இருந்தான்னு சொன்னோன்னா யாருன்னா இந்த புறஜாதிகளாகி இவங்க தான். அவங்க வந்துட்டு அவங்க கீழான நிலத்தை வச்சாங்க. அவங்க வந்துட்டு இஸ்ரேல் சாப்பிட்டு போகிற அந்த கீழே மீதியான காரியங்களும் இருக்கட்டும், அவங்கள ஆசீர்வாதம். அவங்க என்னென்னா அவங்கள வந்துட்டு ஆசீர்வாதம் இருக்குது. திராட்சை தோட்டையாக இருந்தாலும் சரி, பயிர் வகையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அறுக்கிறாங்க. அதை வந்துட்டு சிந்துறது வேஸ்டெல்லாம் நினச்சிறாங்க புறஜாதிக்கும். அதே மாதிரி இந்த பரதேசிகளுக்கு கொடுங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். பொறுக்கிற விஷயம் யாருன்னா இந்த புறஜாதிகளுடைய வேலைன்னு பார்க்கும். அந்த மாதிரி ஒரு கீழான நிலவரத்தில் இருக்காங்கன்னு பார்க்கும் இந்த புறஜாதின்னு பார்க்கும். அப்போ மேன்மையான அனுபவத்தில் யாருக்காங்கன்னா அந்த ஐஸ்வர்யவானாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் மேன்மையான ஒரு அனுபவத்தில் இருக்கான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கானானீஸ்வரியை வந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவர் வந்து தன்னுடைய பிள்ளைக்காக சுகத்துக்காக வந்து கேட்க வராரு. அப்போ வந்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறா அந்த கானானீஸ்வரி மேஜையிலேருந்து கீழே விட துணிக்கையை வந்துக்கிட்டு நாய்கள் சாப்பிடுமேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி நினச்சிடாது ஒப்பிடான்னு பார்க்கும். நாங்களாம் சிந்துறதை பொறுக்கிற ஜாதி அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மத்தேயு 15:25 முதல் 27 வசனம் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனங்கள் 25 முதல் 27 வரை. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்போ வந்துட்டு அதுக்கு முந்தின வசனம் படிக்க 24. காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்ட இன்று மற்றபடி அல்ல என்றார். முதலாவது வரைகளை வந்து முதலாவது ஆசீர்வாதம் யாருக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு பார்க்கும். அதுக்கப்புறம் பின்னாடி பிரஜாதிக்கு போதும் பார்க்கும். அப்போ பிள்ளைகள் அப்பமாகி ஆசீர்வாதத்தை முதல்ல சுதந்திரத்துக் கொள்கிறவங்க யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கும். அப்போ அந்த புறஜாதி வந்துட்டு சிந்துறதை பொறுக்கிற ஒரு லிஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துக்கிட்டு மேஜையினுடைய துணிக்கை அந்த அப்பத்தை திங்க ஆசையாக இருந்தது யாரும் பார்த்தீங்கன்னா இந்த யாரும் புறஜாதிகள் எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்பம் எதை அடையாளப்படுத்துன்னா ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ரேன்சம் ஈடுபலியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பங்கிறது தேவனுடைய சத்தியத்தை கூட அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதை வந்துக்கிட்டு அதாவது தேவனுடைய சத்தியத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் யார் ஏற்றுக்கொள்ள ஆசையாக இருந்தது பார்த்தீங்கன்னா லாசரு போல் எந்த தரித்திராகிய புறஜாதிகள் வந்து அந்த வந்துட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவங்க ஆசையாக இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜையிலேருந்து துணிக்கையை நாய்கள் தின்னுமேன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ வந்துட்டு மேஜையிலேருந்து துணிக்கைங்கிற விஷயம் எதை ஏற்படுத்தினா இஸ்ரேல் ஜனங்கள் நாயை வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க வந்துட்டு எப்படின்னா நாய்களெல்லாம் வீட்டுக்குள்ளே அளவு போட மாட்டாங்க, வெளியே தான் இருக்குன்னு பார்க்கும். அப்போ மேஜையிலேருந்து துணிக்கையை வந்துக்கிட்டு நாய்கள் சாப்பிடுமே அப்படின்னு சொன்னான்னா அவங்க கை தவறி விடுறதானா அந்த பிரெட்டு துண்டை வந்துட்டு அவங்க மறுபடியும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அது குப்பையில் தான் போடுவாங்க. அந்த குப்பையில் போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நாய்கள் வந்து அந்த பிரெட்டை சாப்பிடுன்னு பார்க்கும், வெளியே சாப்பிடுன்னு பார்க்கும். அதை தான் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது குப்பைக்கு போகிற அந்த பிரெட்டை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அப்பந்தான் அவர் வந்துட்டு குப்பை மேலே என்ன பண்ணிட்டாங்க எண்ணிட்டாங்கன்னு பார்க்கும். அதாவது அறுவறுத்து துரத்த விடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். குப்பை எண்ணித்தது அவுட்டரில் போகும் பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னப்பட்டா பார்த்தீங்கன்னா பாளையத்து புறம்பே பாடுபட்டாருங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அதை தான் நம்ம பவுல் சொல்கிறாரு, நாங்கள் வந்துட்டு துடைத்து போடப்பட்டு அழுக்கு போல இருக்கிறோம், நாங்கள் வந்து குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு குப்பையாக எண்ணுகிறேன்றார். ரெண்டாவது நாங்கள்
நாங்கள் துடைத்த போட அழுக்கை போல ஒரு குப்பையமாக இருக்கிறேங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். குப்பைங்கிற விஷயம்னா அது என்ன ஒதுக்க போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இந்த பிரெட் எங்கே போகுதுன்னா வேஸ்ட்டு, குப்பைக்கு போகுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் வந்து இஸ்ரேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ளலான்னு பார்க்கும். அதனால தான் அவருடைய அப்பமாகி சத்தியமும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே போச்சு பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு அங்கே போச்சுங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோதரே, நாய்கள் வந்து அவரோட பற்களை நக்கிச்சின்னு இருக்கு. நாய்கள்ங்கிற விஷயம் என்ன, புறஜாதிகளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை தான் இந்த கானானியேஸ்வரை சொல்கிறார். வந்துட்டு பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதில்லைன்றது. அதாவது நாய் யாரை அடையாளப்படுத்துனா புறஜாதியை அடையாளப்படுத்துது. இப்போ வந்துட்டு நாய்கள் வந்து அவனோட பற்களை நக்கிச்சு. யார் பற்களை நக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாசருடைய பற்களை நக்கிச்சுன்னு பார்த்தோம். அப்போ லாசர் யாரை அடையாளப்படுத்துது, புறஜாதியை அடையாளப்படுத்துது. பற்கள் எதை அடையாளப்படுத்துது, பற்கள் புண்ணுங்கிறது மதிகடத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மதிகடம் பாவ பழக்கத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ நாய்கள் வந்து பற்கள் நக்கிச்சுன்னா புறஜாதிகள் வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாவ செயலை உலண்டு புரண்டுக்கிட்டு இருக்காங்க, அதை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். 2 பேதுரு 2:22 படிக்கலாம். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 2 வசனம் 22. நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பார்த்தீங்கன்னா நாய் வந்துட்டு கக்கினது திரும்ப தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்று புலவரமா இருக்குது. இப்போ நாய் இடிச்சது சாப்பிட்டதை அப்படி தின்னுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனது பாவ பழக்கத்தை மறுபடி செய்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதை தான் நம்ம நாய்கள் பன்றிகள்னு சொல்லி ஒரு பாடம் போட்டிருப்போம். அது இங்கே கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நாய்கள் புறஜாதியை அடையாளப்படுத்துது. கக்கினே திரும்பி சொல்லுன்னா செஞ்ச பாவத்தை திருப்பி செய்கிற ஒரு அவங்க இருக்கிற ஒரு ப்ராக்டிஸை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வந்துட்டு புண்ணை நக்கிச்சுன்னா மதிகேடத்தில் என்னச்சு பார்த்தீங்கன்னா இந்த புறஜாதிகள் வந்து புலண்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாதுன்னு பார்க்கும். பிணியாளிக்கு வைத்தியம் தேவைன்னு சொல்கிறாங்க. இந்த பிணியாளியாக இருக்கிற இந்த புறஜாதியாக உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணுறது கிடையாதுன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை. அதனால் அந்த புண்ணில் வந்துட்டு செப்பிக்கு ஆகி அப்படி இருக்குன்னு பார்க்கும். அது வந்துட்டு நாய் நக்கிக்கிட்டு இருக்கு. நாயின்னா அவங்க மதிக்கட்டில் உழண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும். இவங்களுக்கு பாவம், அதாவது நீங்கள் செய்கிறது பாவங்கிறதான சுட்டி காட்டுறதுக்கு இங்கே ஆள் இல்லைன்னு பார்க்கும். எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போனால் அந்த மருத்துவர் நினச்சிவார் இந்த புண்ணில் அந்த சீலையெல்லாம் பிசுக்கு எடுத்துகிட்டு அவர் நினச்சதை மருந்து போட்டு கெட்டு அந்த புண்ணு ஆறுறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பான்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மருத்துவர் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அதை தான் சொல்லுவார் பிணியாளிக்கு வைத்தியம் தேவைங்கிற விஷயம் சொல்லுவார். பிணியாளி யாருன்னா பாவியலை பார்த்தா பிணியாளின்னு சொல்கிறான்னு பார்க்கும். இந்த பிணியாளுக்கு என்னதான் வைத்தியம் தேவை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது பின்னாடி அவங்க வந்துட்டு என்னென்ன புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராகவும் மருத்துவராகவும் ஏற்றுக்கொண்டாருங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே படிக்கலாம். 22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் பார்த்தீங்கன்னா சொல்ல போதும் பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போகப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுது தரித்திரன் மரித்து தேவதூதனால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் இருக்கு. அப்போ அந்த தேவதூதன் யாருங்கிற விஷயத்த படிக்க போகிறோம். அந்த தேவதூதனை யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த லாசரு என்ன புறஜாதிகள் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டு எங்கே போகிறான்னா தேவனுடைய திட்டத்துக்குள்ளே போயிடுறாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்து தேவதூதனை யார் அடையாளப்பட்டால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 37, 38 அதுக்கப்புறம் 53 படிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 7 வசனங்கள் 37, 38 மற்றும் 53. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னைப் போல் ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழுப்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். அப்போதும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சேவான் வந்துட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேற்கோள் காட்டு எங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதான் என்ன சொல்கிறாருன்னா என்னை போல தீர்க்கதரிசி சகோதர மத்தியிலேருந்து எலும்பு பண்ணுவேன்ங்கிற விஷயம் எங்கே இருக்குன்னா தோரால இருக்குன்னு பார்க்கும். உபாவும் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அங்கே இருக்குன்னு பார்க்கும் சொல்லப்படுது.
அது அந்த 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 தீர்க்கதரிசி யாருன்னா நம்ம இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிற சொல்கிறாரு. சீனாய் மலையிலே மோசைக்கு வந்துட்டு இந்த உடன்படிக்கை அந்த புஸ்தகத்தை கொடுத்தது, உடன்படிக்கை அது என்ன நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு இந்த இயேசுவானவர் தான், இந்த தூதன் தான் அங்கிறான்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு தேவதூதனை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்து அதை கைக்கொள்ளாமல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை வந்து சிலுவையில் அறிஞ்சீங்க அங்கிறான்னு சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ அந்த தேவதூதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பார்க்கும். அதனால தான் போன பாடங்களை படிச்சிருப்பான். மிகாவேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தி பார்க்கும். அந்த தூதன் யாருன்னா மிகாவேல்னா தேவனை போன்றவன் அர்த்தம். அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்து. அப்போ இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த லாசரு என்ற புறஜாதிகளை எங்கே கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா அபிரகாமினுடைய மடின்னு பார்க்கும். அபிரகாமினுடைய உடன்படிக்கை கீழே கொண்டு போகிறாருங்கான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்புறம் அபிரகாமின் மடிங்கிறது என்னென்னா அதுவும் அபிரகாமினுடைய உடன்படிக்கையை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அபிரகாமிட்ட கொடுத்த அந்த ப்ராமிஸை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அவன் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்திய பிரமாணம் பண்ணுறது இல்லைன்னா வாக்கு தத்தம் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடிச்சு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மடியில் தொடையில் கை வச்சு அதை வந்துச்சுனாங்க ஆணையிடுவான்னு பார்க்கும். அதே விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ வந்து அபிரகாம் மடிங்கிறதுனா அதை வந்துட்டு ஆணையிட்டு கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ சத்திய பிரமாணம் எது பண்ணுவாங்கன்னா தொடையில் வச்சு கையை வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அந்த ஆணையிடுதல் அதனால் வாக்குறுதி பண்ணுவாங்க, உடன்படிக்கை பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் பண்ணுவான்னு பார்க்கும். அப்புறம் அபிரகாம் மடின்னா உடன்படிக்கை, அபிரகாமுடைய உடன்படிக்கைன்னு பார்க்கும். இது அபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுக்கு கொடுத்த அவர் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் படிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 14 மற்றும் 16. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போ உன் சந்ததிக்குன்னு சொல்லி ஒருவரை குறித்து சொல்லியிருக்கா, அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு சொல்லியிருக்கு. அபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அந்த சந்ததிக்குள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கு, அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு இருக்கு. அப்போ வந்து கிறிஸ்து தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த சந்ததின்னு பார்க்கும். அபிரகாம் சந்ததி அபிரகாமியான விசுவாச மாந்தரை அடையாளப்படுத்துது, விசுவாச மார்க்கத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கும்படியாக இப்படி ஆயிடுச்சுன்னு இருக்கு. அப்போ வந்து விசுவாசத்தின் தக்கதாக அவர் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்படுறது பார்க்கும். இது அபிரகாமுக்கு சொல்லப்பட்டதுக்கு அந்த சந்ததியான கிறிஸ்துன்னு பார்க்கும். கிறிஸ்துவனுடைய சந்ததின்னு பார்க்கும். அந்த கிறிஸ்துவின் சந்ததியான புறஜாதியிலே இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த வாக்குத்தத்தம்னா ப்ராமிஸை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 6 வசனம் 13. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு அப்போ என்னன்னா அங்கே வந்துட்டு தண்ணியில் ஒருவரும் இல்லாத தனது பேரில் ஆணையிட்டு தனது பேரில் ஆணையிட்டுனா சத்திய பிரமாணம் பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த சத்திய பிரமாணம் என்னென்னா பழைய ஏற்பாடில் அது உடன்படிக்கைங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும். அது தொடரின் கீழே பண்ணுற உடன்படிக்கையை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 24 வசனம் 9. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். இது வந்துட்டு எலியேசர் வந்துகிட்டு எடுத்துட்டாது. எலியேசரை வந்துட்டு அபிரகாமனுடைய குமாரன் ஈசாக்கு பொண்ணு பார்க்கும் போச்சுல எலியேசர்கிட்ட வந்துட்டு சத்திய பிரமாணம் பண்ணி கொடுக்குறார். நீங்கள் வந்துக்கிட்டு மெசொப்பொத்தாமியாவில் போய் என் இனத்தாரில் போய் பொண்ணை பார்த்துட்டு வா, அந்த பெண்ணை பார்த்துட்டு சொல்கிறாரு. இவர்கிட்ட வந்து சத்தியம் பிரமாணம் பண்ணிட்டார். ஏன்னா ஒரு பொண்ணு பார்க்குற பேரில் போயிட்டு திரும்பி எங்கேயாவது போய் சுற்றி அடிச்சுட்டு வந்துடக்கூடாதுல்ல, அதனால் நீ உண்மையாக இருக்கணும், எப்படியாவது பார்க்கணுங்கிற விஷயத்த அது வந்து சத்திய பிரமாணம். சத்தியங்கிறது உண்மைன்னு பார்க்கும். இது வந்து அவரோட சத்திய பிரமாணம் பண்ணுறான்னு பார்க்கும். அது கரெக்டாக அந்த வேலை பண்ணணுங்கிற விஷயத்த எலியேசர்கிட்ட பண்ணுறாரு, அது தொடையில் கீழே பண்ணுறான்னு பார்க்கும். இது வந்துட்டு இந்த உடன்படிக்கை பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தொடையில் கீழே பண்ணுற உடன்படிக்கை அடையாளப்படாமல் பார்க்கும். இது மடியில் வச்சு தான் உடன்படிக்கை செய்வார்களுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோப் வந்துட்டு எகிப்தில் போய் இருக்கார், யோசேப்பு கூட போய் இருக்கார். அவர் மரணம் அடையும் பட்சத்தில்
என்னோட உடலை போய் நினச்சிடாது என்னுடைய பிதாக்களுடைய கலரில் வைக்கணுங்கிறான விஷயத்தை சொல்லி அவர்கிட்ட வந்துட்டு ஆணையிட்டுறான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். ஆதியாகமம் 47:29 படிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 47 வசனம் 29. இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்து அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாய் இரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. போதும் என்ன சொல்லுவாருன்னா, இஸ்ரவேல் மரணம் அடையும்னா யாக்கோப் மரணம் அடையும் முச்சில். அப்பொழுது அவன் தன்னது குமாரனாக யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் பட்சமாய் உண்மையாக இரு என்று அவன் சொல்கிறாரு. எகிப்தில் அடக்கம் பண்ணாது இருப்பாயாங்கன்னு சொல்லி சத்திய பிரமாணம் வாங்குறான்னு பார்க்கும். உண்மையாக இருந்தால் அதை கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ணுன்னு சொல்லிட்டு சத்திய பிரமாணம் தொடையில் கீழே வச்சு பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ அபிரகாம் மடிங்கிறதுனா அபிரகாம்ன்றத உடன்படிக்கை அடையாளப்படுத்துது, அது ப்ராமிஸை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த மாதிரி அந்த ப்ராமிஸு எதை அடையாளப்படுத்துன்னா அபிரகாமுடைய ப்ராமிஸ், அதாவது வாக்குத்தத்தம் எதை அடையாளப்படுத்துன்னா அது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியை அடையாளப்படுத்துது. அபிரகாமை அடையாளப்படுத்தல, அபிரகாமுடைய அடையாளப்படுத்தி நம்ம இயேசு கிறிஸ்துவ சந்ததியை குறித்து சொல்லப்படும். அது புறஜாதிகளுக்கு வர முடியாது. புறஜாதி அடையாளப்படுத்தினா வந்து லாசரு போல இருக்க புறஜாதி நமக்கு வரும்படியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ வந்துட்டு லாசருன்னு சொல்லப்பட்ட அந்த புறஜாதியாக நம்ம தேவனை விசுவாசித்து அவருடைய கற்பனையை கை கொண்டதுனால நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அபிரகாம் கொடுத்தன ஆசீர்வாதங்களில் பிதாவினுடைய மடிக்கு போகிறோன்னு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பிதாவின் மடி என்னென்னா பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். யோவான் 1:18 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்போ வந்துட்டு அது வந்துட்டு மடிங்கிற விஷயம் எதை அப்படின்னா பிதாவினுடைய பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படுத்து. அது பிதாவின் மடியிலே அப்படின்னு சொல்ல அப்படின்னா பிதா எங்கே இருக்காரு? பரலோகத்தில் இருக்காரு. அவருடைய மடிங்கிறது அவருடைய உடன்படிக்கை போகிறோம். அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள புறஜாதியில் நம்ம நினைச்சது அங்கே போகிறோம். அதை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 23 வசனம் படிக்கலாம். காலத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டான். பார்க்கும். அப்போ என்னன்னா பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமும் அவன் மடியில் லாசருவை கண்டான்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உவமைங்கிறது அடையாள பாஷை தான் பார்க்கும். இது வந்துட்டு நம்ம வந்து லிட்டில் மீனிங்கில் எடுக்க முடியாதுன்னு பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாதாளம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குது, அதனால் வச்சுருக்காங்க நீ வேதனைப்படுறாங்க அப்படின்னு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் கிடையவே கிடையாதுன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு சிலுவைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பாதாளமும் அதுக்கப்புறம் பாதாளம் நரகம் அதுக்கப்புறம் பரதேசி ரெண்டுமே பூமி கீழே தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. அது சில நாள் நம்பப்படுதுன்னு பார்க்கும். அது தவறாது. இதை வச்சு தான் நினைச்சுறாங்க ஒரு தவறான ஒரு கண்ணடத்துக்குள்ளே போயிடுறாங்கன்னு பார்க்கும். அதாவது பாதாளமும் நரகம், பாதாளத்தில் 2 பிரிவு இருக்கான். ஒன்று நரகமும் இன்னொன்று பரதேசின்னு சொல்கிற இலைப்பாறலும் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல தீ எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு இடத்துல மடியில் அபிரகாம் மடியில் அங்கே வந்துட்டு புறஜாதியாக லாசர் இருக்கிற மாதிரி அது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல தீ எரிஞ்சிட்டு இருந்தா அப்போ இன்னொரு இடத்துல ஒரு மனிதன் இருந்தால் அது எப்படி வெக்கையாக இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை யாருக்குன்னு பார்க்கும். பகலில் இவ்வளோ வெயில் அடிக்க முடிச்சு அந்த வெயிலுக்குள்ள நம்மளால் இருக்க முடியல. ஆனாலும் ஒரு தீ எறிகிற இடத்துல இன்னொருத்தருக்கு வந்து ஒரு இளைப்பாற ஸ்தலம் கொடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு பார்க்கும். இது வந்துட்டு ஒரு அடையாள பாஷைக்காக தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பாதாளத்தில் செத்து போனவங்க வந்துட்டு நினச்சிடுவாங்க அவங்க நித்திரையில் தான் இருக்காங்க, அவங்க வந்துட்டு நினச்ச முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அங்கே விஷயத்தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவங்க மௌனத்தில் தான் இருக்காங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது. அவங்க வந்து ஒன்றும் அறியாறுகள்ங்கிற விஷயத்தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது வந்து ஒரு அடையாள பாஷைக்காக தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். சங்கீதம் 88 சங்கீதம் 10 வசனம் படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 88 வசனம் 10. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. சேலா. அப்போ வந்து செத்து போனவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாதுங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படும் பார்க்கும். அவங்க எந்த மகிமையும் அங்கே செலுத்த முடியாதுங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். மரித்தவர்கள் அதிசயங்கள் செய்யக்கூடுமோ? செத்து போனவங்க வந்துட்டு யாராட்டும் வந்துட்டு அதிசயங்கன்னா இப்போ செத்து போனாங்க அவங்க வந்துட்டு அந்த ஆவி வந்துக்கிட்டு ஒரு மனுஷங்களை பூந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க, அது செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பேயா வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு பார்க்கும். மரித்தவர்களும் அதிசயங்கள் செய்யக்கூடுன்னா செய்ய முடியாதுன்னு பார்க்கும்.
செத்துப்போன வீரர்கள் உண்மை துதிப்பார்கள். செத்துப்போன மனுஷன் வந்துட்டு ஏதாட்டு பேச முடியுமா, அவங்க வந்துட்டு உங்களை துதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ வந்துட்டு செத்து போனவர்கள் வந்துட்டு அதிசயங்களும் செய்ய முடியாது, அவங்க வந்துட்டு பேசவும் முடியாதுங்கிற விஷயத்தான் இங்கே சொல்லப்படுறதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, சங்கீதம் 115 சங்கீதம் 17 வசனம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மரிச்சு போகிறவங்க வந்துட்டு எடுக்கிறாங்கன்னா பூமியில் நித்திரை பண்ணுறாங்க, மரித்திருக்காங்க, வந்து மௌனத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து பேச முடியாது, அவங்க மௌனத்தில் இருக்காங்கன்றாங்க, கர்த்தரை துதிக்க முடியாதுன்னு பார்க்கும். அவங்களுக்கு பேச முடியாதுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தானியேல் 12:1 சொல்ல ஆரம்பிச்சுன்னா பூமி தூணில் நித்திரை பண்ணுறாங்க அப்படின்றது. அப்போ தூங்கிட்டு இருக்க வந்து யாரால் பேச முடியுமா, பேச முடியாதுன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் நினச்சிட்டாங்க பூமி தூணில் நினச்சாங்க செத்து போனவங்க இளைப்பாறுதலில் இருக்காங்கங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிக்கலாம், சங்கீதம் 6:5 படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனம் 5. மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? அப்போ மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உண்மை துதிப்பவன் யார்? அப்போ மரணத்தில் போயிட்டாங்கன்னா அவங்க வந்து யாரும் நினைக்க முடியாது, அவங்கள வந்து தியானிக்க முடியாது பார்க்கும். பாதாளம் நம்ம துதிக்கான்னு இருக்க. அப்போ செத்து போனவங்க வந்துட்டு அவங்க வந்து யார் இருக்காங்கலாம் கண்டுபிடிக்க முடியாது பார்க்கும். அதாவது மரிச்சிருக்கிறவங்களுக்கு எந்த சிந்தனை கிடையாது, எந்த உணர்வு கிடையாதுன்னு பார்க்கும். இப்போ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் இருந்துக்கிட்டு அந்த ஐஸ்வரவன் வந்து லாசரை பார்க்குறான் அப்படிங்கிற விஷயம் சொல்லுறது அவனுடைய உணர்வு பூர்வம் பேசுகிறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் லிட்டரலாக அப்படி எடுக்க முடியாதுன்னு பார்க்கும். இங்கே மரணத்தில் யாரும் நினைவு கூறுவதில்லை, யாருக்கும் நினைவு கிடையாது, அவங்க வந்துட்டு பாதாளத்தில் யாரும் துதிக்க முடியாதுன்னா பேச முடியாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்லு வாசிக்கலாம், பிரசங்கி 9:5 படிச்சிடலாம். பிரசங்கியின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 5. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதே அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உயிரோடு இருக்கிறவங்க தங்கள் மரிப்பது அறிவார்கள். நம்ம வந்துட்டு சாக போகிறோம் நமக்கு தெரியும், உயிரோடு இருக்கிறவங்க. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். செத்து போனவங்களுக்கு எது செஞ்சாலும் தெரியாது, அவங்க குளிப்பாட்டுறதுன்னு தெரியாது, அவங்களுக்கு ட்ரெஸ் மாட்டுறதுன்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாதுன்னு பார்க்கும். அறியார்கள், இனி அவர்களுக்கு பலனும் ஒன்று இல்லை, அவர் பேர் முதலாக மறக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க செத்து போனவங்களுக்கு அவங்க பேர் முதலாக மறக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்க முச்சில் பாதாளத்தில் இருந்துக்கிட்டு வந்து ஐஸ்வரவான் எப்படி லாசரை வந்து பேர் சொல்லி கூப்பிட முடியும்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிரகாமை பேர் சொல்லி அழைக்க முடியும், தகப்பனே அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும்னு பார்க்கும். அப்போனா அவர் பேரே மறந்துருக்க முச்சில் லாசரு பேர் எப்படி ஞாபகம் வரும், அபிரகாமை பேர் எப்படி ஞாபகங்கிற விஷயத்தை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு பார்க்கும். அப்போ இது ஒரு அடையாள பாஷைக்காக தான் சொல்லப்பட்டிருன்னு பார்க்கும். பாதாளத்தில் வேதனைப்படுக்குன்னா அப்போ கீழான ஒரு நிலவரத்தில் அங்கே வேதனைப்படுற விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பாதாளங்கிறது கீழான ஒரு விஷயத்துக்கு போகிற விஷயத்தை தான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 24 வசனத்தில் படிக்கலாம். அதுக்கப்புறம் அப்பொழுது அவன் தகப்பனாகிய அபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். பார்த்தீங்கன்னா எங்கே சொல்றாரு, 23 வசனம் படித்தோம். பாதாளத்தை அவன் வேதனைப்படுகிற போது அவன் கண்களை எடுத்து தூரத்தில் அபிரகாம் அவன் மடியிலே லாசருவை கண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்க்க முடியாதுன்னு பார்த்தா, ஏன்னா மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கலும் கர்த்தரை துதிக்க முடியாது, அவங்க நித்திரையில் இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனால் அவங்களால நினைச்ச முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் தகப்பனாய் அபிரகாம் பேர் சொல்லி கூப்பிடான் இருக்கு. அப்போ அவர் வந்து பேருன்னு சொல்லி கூப்பிட முடியாது பார்க்க, ஏன்னா செத்தவனுக்கு பேர் முதலாக எந்த மறக்கப்பட்டிருக்குதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அப்புறம் நீர் எனக்கு இறங்கி லாசரின் விரலின் நுனியினால் தண்ணீரை தேய்த்து என் நாவை புணரும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலை நான் வேதனைப்படுகிறேன் என்றார். அதனால் நான் அக்னி ஜுவாலையில் வந்து வேதனைப்படுறேன், ஒரு நினைச்சது தண்ணியை கொடுத்து அனுப்புங்கிறான விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். அப்போ அந்த தண்ணீருங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா, அதாவது சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். என் நாவை குளிர பண்ணும். அப்போ வந்துட்டு குளிர பண்ணுங்கிறது என்ன சொல்லுன்னா, குளிர்ந்த நீருங்கிறது விஷயத்தை நற்செய்தியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு சொல்கிறாருன்னா அதை கூட நம்ம படிக்கலாம். அது நீதிமொழிகள் 25 தான் படிக்கலாம். குளிர்ந்த தண்ணியை நாவை குளிர பண்ணுங்கிறதுனா குளிர்ந்த தண்ணீருங்கிற விஷயத்தை எதுனா நற்செய்தியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வாசிக்கலாம்.
நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரம் 25 வசனம் 25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அப்ப தூர தேசத்துல இருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம் இருக்கும். அப்போ தூர தேசங்கிறது பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படுது. அந்த நற்செய்திங்கிறது தேவனுடைய வந்துட்டு சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து பிறப்பு குறித்து அந்த தேவதூதர் சொல்லும்போதுல என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டு வந்தேன்றது. நற்செய்தினா நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து பிறப்புங்கிறது இயேசு கிறிஸ்து பிறந்த ரான்சம் கொடுக்க போகுது, ஈடுபலியை கொடுக்க போகுது, மனு குலத்தை மீட்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில் சொல்லியிருப்பார், என்னன்னா ஒரு ராஜ்யத்தை பெறும்படியாக ஒரு பிரபுவாகிய மனுஷன் ராஜ்யத்தை பெறும்படியாக தூர தேசத்துக்கு போயிடுறான்ட்டு. தூர தேசம்னா பரலோக ராஜ்யத்தை அடையாளப்படுது. நம்ம தூர தேசத்துலேருந்து வர நற்செய்தின்னா, இந்த தூர தேசம்னா பரலோக ராஜ்யத்துலேருந்து கொண்டு வந்து நற்செய்தி யார் அறிவித்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவித்தான்னு பார்க்கும். அந்த தண்ணீரை பறிகொண்ட யார், அந்த லாசரு போல புறஜாதிகள் நினைச்சிட்டாங்க, சத்தியத்தை கேட்டு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா பிதாவின் மணி அப்படின்னு பார்க்கும். பிதாவின் மடிங்கிறது பரலோக ராஜ்யத்துக்கு போய் சென்றடைஞ்சாங்கன்னு பார்க்கும். இப்போ என்ன சொல்ல, இவரு சென்று அடைய முடியலன்னு பார்க்கும். இப்போ வந்து எனக்கு நற்செய்தி கொடுங்க அப்படிங்கிறாரு. அதாவது தண்ணீரை நாவே குளிர பண்ணுங்கிற விஷயம்னா எனக்கு நற்செய்தி கொடுங்க விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதாவது நாவானது போஜனத்தை ருசி பார்ப்பது போல செவியானது என்னது வார்த்தைகளை சோதித்து அறின்னு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சத்தியம் சொல்லித்தாங்க, இப்போ நாங்கள் கேட்போங்கிறான விஷயத்த யார் கேட்கான்னு பார்த்தா ஐஸ்வவானாகி இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சாங்க ஒரு கீழான நலவத்தில் போகிறான்னு பார்க்கும். பாதாளத்தில் வேடுதலப்படுகிற விஷயம் எதை அறியப்படுத்துன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ரான்சம் ஈடுபலிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கிபி 70 தீத்து ராயனால் இஸ்ரேல் தேசம் தீக்கிரையாக்கப்பட்டு அவங்க என்ன தேசம் தெரியாமல் துரத்த விட்டான்னு பார்க்கும். இங்கே தீயில் வேதனைப்படுற விஷயம் எதை இடப்படுத்தினா, தீத்து ராயன் தேவாலயத்தை சுட்டரிக்கிற விஷயமும் இஸ்ரேல் தேசம் சுட்டரிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அவங்க நினச்சிட்டாங்க தேசத்தை விட்டு சிதறி ஒரு ஓடுற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த தண்ணீர் விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீர் விஷயம் எதை சத்தியத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனங்கள் 37 மற்றும் 38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய பண்டிகை நாள்ல தான் சொல்றாரு, தாகமா இருக்கிறவன் இடத்துல வந்து நீ பானம் பண்ண கடவன் சொல்லி சொல்றாரு. ஆனா வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அப்பெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை கேட்கல, இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கேட்கலன்னு பார்க்கும். தண்ணீர் அப்போ பருகல, ஆனா கீழான நரத்துல பார்க்கணும், பாதாளத்துக்குள்ள போற விஷயம் கீழான நரத்துல போறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்துகிட்டு என்ன, இப்போ எங்களுக்கு சத்தியம் வேணும், இப்போ தண்ணி வேணும்னு கேட்காங்க. ஆனா இவங்க வந்து தேசத்தை விட்டு இப்போ துரத்தி விடப்படுறாங்க, எல்லாம் சிதறடிக்கப்படுறாங்கன்னு பார்க்கும். ஒரு வந்துட்டு அக்னிங்கிறது என்ன, சோதனைக்குள்ளே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அக்னிமதான சோதனைக்குள்ளே அடையாளப்படுத்த பார்க்கும். இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு சோதனைக்குள்ளே போயிட்டாங்கங்கிறான விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். 25ஆம் வசனம் படிக்கலாம். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பார்க்கும். அப்போ அதற்கு ஆபிரகாம் சொல்றார், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் நீ நன்மையில் அனுபவித்தாய். நீ வந்து சம்பூர்ணா சாப்பிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த, ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு கேட்கல, நீ வந்துட்டு கேட்காம போயிட்டாங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். இவருடைய காலத்தை நீ நன்மையில் அனுபவித்தான், லாசரு அப்படியே தீமையில் அனுபவித்தான். தீமையை அனுபவித்தான்னா அவன் வந்துட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்ணான்னா அவன் தேவன ராஜ்யத்தில் சுதந்திர வாய்ப்புக்குள்ளே போனான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு லாசரு அப்படியே தீமையை அனுபவித்தான் என்று நீ நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேய்ச்சப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான்னு பார்க்கும். அப்போ அந்த வேதனைப்படுகிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, பாதாளத்தை வேதனைப்படுகிறதா இஸ்ரேல் ஜனங்கள் குறுக்கீழாக நடத்த போகிறாங்க. அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ பூமியில் இருக்க முச்சில் வந்துட்டு என்னென்னா லாசருனா புறஜாதியாக இருக்கிற அந்த ஜனங்கள் வந்துட்டு என்ன இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அன்னைக்கு உபத்திரங்கள் வந்துச்சுன்னு பார்க்கும். அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 14 வசனம் 22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாரு,
லாசர் வந்து அப்படியே தீமையில் அனுபவிச்சான்றாங்க. லாசர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஜனங்களை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ லாசர் என்று பேரோட அர்த்தம் என்ன, கர்த்தருடைய உதவி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ உதவி யாருக்கு கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ அவங்களுக்கு கிடச்சின்னு பார்க்கும். அதான் என்ன சொல்ல போகுதுன்னா உபத்திர வழியாக போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். லாசர் வந்து தீமையில் அனுபவிச்சான்னா அப்போ வந்து உபத்திர வழியாக போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். சீசர்களோட மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலநிற்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் சொன்னான்னு பார்க்கும். இப்போ வந்து இந்த லாசர் வந்துட்டு அநேக உபத்திர வழியாக எங்கே போயிட்டார் பார்த்தீங்கன்னா பிதாவினுடைய மடியில் போயிட்டார். பிதாவினுடைய மடிங்கிறது பரலோகத்து ராஜ்யத்துக்கு போகிறோம், அது ஆசீர்வாதத்துக்குள்ள போயிட்டான்னு பார்க்கும். அப்புறம் அவனோட உடன்படிக்கையின் பேரில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அங்கே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த பாதாளத்தை வேதனைப்படுற விஷயம் எதாவதுன்னா அவங்க வந்துட்டு கீழான ஒரு நிலவரத்தில் போன விஷயத்தை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். லூக்கா 10:15 படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 15. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி பாருங்க, வான பரிந்து உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே. கப்பர்நகூம் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எங்கன்னா கலிலேயால இருக்குன்னு பார்க்கும். அது வந்து பாதாளபுரி தாழ்த்தப்படுவேன் இருக்கு. அப்போ வந்துட்டு கப்பர்நகூம் என்ன தேவனுடைய கலிலேயா யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வசித்து அந்த பகுதியும் பார்ப்போம். இப்போ வந்துட்டு அது வந்துட்டு வானபரியந்து உயர்த்தப்படுற விஷயம் இருந்துச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாதாளத்தை தாழ்த்தப்படுறோன்னா கீழான நிலவரத்தில் போகிறாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்து ஐஸ்ரவானது கீழான நிலவரத்தில் போகிற விஷயம்னா பாதாளத்துக்கு போகிற விஷயம் எதுன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கீழான நிலவரத்துக்கு போகிறாங்கன்னா அந்த தேசத்தை விட்டு துரத்தி விடுற ஒரு அனுபவத்துக்குள்ளே போகிறாங்க. அதை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக புக்கில் படிக்கலாம். 26 அந்த விஷயங்களை படிக்கலாம் பார்க்கும். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். அப்போதும் பார்க்கும். இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடி எங்களுக்கு உங்களுக்கு நடுவே பிளவு உண்டாகிருக்குது என்றார் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு உண்டாகிட்டும் பார்க்க, ஏன்னா பெரிய ஒரு பிளவு இருக்குது, அங்கிட்டு இங்கிட்டு போக முடியாதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்ரேல் ஜனங்களும் இங்கே புறஜாதியும் ஒரு பிளவு உண்டாகிட்டு பார்க்கும். பிளவு உண்டாகிட்டுனா எப்படின்னா இப்போ வந்துட்டு அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு என்ன சிதறடிக்கப்பட்டு நினச்சிடுவாங்க, தேசத்தை விட்டு தேசம் வெளியே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தும். அப்போ கண்டங்கள் பிரிஞ்சு போகிற விஷயம் மாதிரி இவங்க வந்து தேசத்தை விட்டு பிரிந்து போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த மாதிரி போகிறாங்கன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெரும் பிளவுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா இயேசு கிறிஸ்து வாழும் காலத்துலேயுமே புறஜாதிகளும் இவங்களும் சொல்லி ஒரு பிரிவினை இருந்துச்சு. அதனால் இவங்க வந்துட்டு சேர மாட்டாங்க, ஒரு பிரிவினை இருந்துச்சுன்னு பார்க்கும். அந்த பிரிவினையை தேவன் நினச்சாது தகர்த்தெடுந்தான்னு பார்க்கும். ஒரு பிரிவினை இருந்துச்சுன்னு பார்க்கும். புறஜாதி அவங்களுக்கு ஒரு பிரிவினை இருந்துச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் நினச்சிடாம பார்த்தீங்கன்னா இவங்களும் பிரிஞ்சு போகிற விஷயம் பிரிஞ்சு பேசுனா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா தேசத்தை விட்டு துரத்தி விட்டு அனுப்ப ஆகிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு சீசரில் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா சத்தியம் எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகம் என்று போய் சீசர் ஆக்குங்கன்னு சொல்லி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போகணும்னு சொல்லி சீசர்கள் சொல்லி அனுப்பிடுறாரு. இவங்களும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போயிடுறாங்க பார்க்க, தேசத்தை விட்டு வெளியே போயிடுறாங்கன்னு பார்க்கும். அப்போ பிளவுங்கிற விஷயம் என்ன ஏற்படுத்துன்னா முதல்ல இஸ்ரேல் ஜனங்களும் புறஜாதிகளும் இருக்கிறதான ஒரு பிளவு இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவருடைய ரேன்சம்க்கு அப்புறம் வந்து 2 பேரும் ஒன்று சேர்த்துட்டா பார்க்கும். அதான் இங்கே அடையாளப்படுத்தும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஐஸ்வர்யவான் லாசர் இருந்துட்டு பிளவு இருக்குது. ஏன்னா 2 பேரும் வர முடியாத அளவுக்கு புறஜாதிங்கிறான ஒரு பிளவு இருக்குது. இவங்களை வந்து ஐக்கியப்பட முடியாதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீசர்கள் வந்து யூதர்கள் அதாவது இஸ்ரேல் ஜனங்களும் ரட்சிக்கப்பட்ட அந்த இவங்களை வந்துக்கிட்டு சீசரில் வந்து முதல்ல புறஜாதிகிட்ட போய் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கும் இல்லை. அவங்க வந்துட்டு புறஜாதியோட சம்பந்தம் கிடக்கிறது கிடையாது, அவங்கள வந்து ஐக்கியப்படுத்த கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ தான் இயேசு வந்து பேதுருக்கு முன்னாடி ஒரு தரிசனத்து மூலமாக ஒரு கூடு வானத்துலேருந்து இறங்கி வருது. அங்கே வந்துட்டு அசுத்தமான மிருகங்கள் பறவைகளாக இருக்குது, அடி புசிங்கிறாரு. இவர் இல்லை நான் சாப்பிட மாட்டேன், தீட்டு உண்டதையும் தொட மாட்டேங்கிறாரு விஷயம் சொல்கிறாரு. தேவன் வந்துட்டு பரிசுத்தமாக தீட்டு என்று எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம் ஒரு தரிசனத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 2 மனுஷர்கள் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கொர்நேலியுவுக்கு புறஜாதி மனுஷனுக்கு அங்கே சத்தியம் சொல்லி கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ புறஜாதிகள் இஸ்ரவேலுங்கிறதான ஒரு பிரிவினை அங்கே இருந்துச்சு, அதான் ஒரு பிளவுங்கிறான விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு சேர்ற ஒரு அனுபவத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது பெரும் பிளவுங்கிறது என்ன இஸ்ரேல் ஜனங்களும் புறஜாதிங்கிறது ஒரு பிளவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். எபேசியர் 2:13-14 படிக்கலாம்.
எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 வசனங்கள் 13 மற்றும் 14. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. அப்போதும் அப்போ என்ன, முன்னே நீங்கள் தூரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் ரத்தத்தை தான் சமயமாயினேருக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் வந்துட்டு தூரமாக இருந்தாங்க, ஆனால் வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை வந்துட்டு அவங்க சொந்த ஜனங்களும் ஐக்கியமாக இருந்தாங்கன்னு பார்க்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சத்தியம் வந்து புறஜாதிக்கு போயிடுது. இப்போ என்னட்டாங்கன்னா புறஜாதிகள் வந்துட்டு தேவனோட ஐக்கியமாயிடுறாங்க சத்தியத்தில். இப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்களும் தூரமாகிட்டாங்க பார்க்கோம், பிளவு ஆகிட்டுன்னு பார்க்கும். பிளவு அவங்களுக்கு அப்போ சத்தியத்துக்கு அவங்களுக்கும் பிளவாயிட்டு, ஏன்னா இவங்க வந்துட்டு தோரா வச்சுக்கிட்டு இதுதான் வந்துட்டு நாங்கள் மோசையின் சீஷர்கள், அப்போ நாங்கள் வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள பார்க்கும், பிரிவினை உண்டாகிட்டு பார்க்கும். அதை தான் இவங்களுக்கு பிரிவினை ஆகிட்டு தூரமாக இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ தூரமாக இருந்தாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட போய் சேர்த்தாங்க, கிட்ட இருந்தவங்க யாரும் இஸ்ரவேல் ஜனங்க தூரமாக போயிட்டாங்கன்னு பார்க்கும். அதான் சொல்கிறாரு, எப்படி என்றால் அவரே நம்மளுடைய சமாதானக்காராகி இரு தரத்தாரை ஒன்றாகி பகையாகி இருந்த பிரிவினை சிறுவை தகர்த்தந்தார்கள். இப்போ வந்துட்டு புறஜாதி வந்துக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் கிடையாது, 2 பேரும் ஒன்றுங்கிறதால ஒரு கேட்டகரியில் சபைக்குள்ள ஒன்று சேர்த்துட்டாருங்கிறான்னு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களை 27ஆம் வசனத்தை படிச்சிடலாம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு போதும் பார்க்கும். அப்போ என்ன சொல்லுவாருன்னா, அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவர்களுக்கு போய் சாட்சி அவர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு. அவன் பண்ண இந்த கீழான நகரத்துக்கு, அதை நாங்கள் பாதாளத்தில் வந்துட்டு வேதனை போடுறோம் அப்படின்னா கீழான நகரத்துக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு லாசரை போய் அனுப்பி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கிற விஷயம் சொல்ல பார்க்கும். எங்களுக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களுக்கு இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடி அவங்களுக்கு போய் சாட்சியை அறிவிக்கும் பொருட்டுருக்கு. அந்த 5 சகோதரர் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, 5ங்கிறது தோராவை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தா தோராவை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். தோராவை அடையாளப்படுத்தும் இந்த 5 ஆகமத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிக்கிற அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. மோசையின் ஆகமத்தையும் ஓய்வு நாளுகள் தோறும் ஜெபாலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடினால் பூர்வ காலத்தை தொடங்கி சகல பட்டணத்திலும் அந்த ஆகமத்தை பிரசங்கித்தது உண்டோ என்றார்கள். மோசை ஆகமங்களை ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடினால் பூர்வ காலத்தை தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களில் பிரசங்கித்தவர்கள் உண்டோ என்றார்கள். மோசை ஆகம்ங்கிறதுன்னு 5 ஆகம், அது வந்து தோரான்னு சொல்ல இது அடையாளப்படுத்துது. அந்த தோரா வச்சு தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஓய்வு நாள்லையும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் வந்துட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க, ஜெபாலயங்களை வந்து அதை வந்து வியாக்கியம் பண்ணுவாங்க. பூர்வ காலத்து தொடங்கினா அது வந்து மோசையின் காலத்துலேருந்து என்ன ஓய்வு நாள் அந்த விஷயம் பண்ணுவான்னு பார்க்கும். அந்த தோரா பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க நிற்பாங்க பார்க்கும், அதைப்படி தான் வாழ்வாங்கன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அந்த தோராவை வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மோசை கொடுத்தாரு, அதான் நாங்கள் மோசை நீர் சீஷர்கள், நாங்கள் தோரா தான் பயன்படுத்துவேன், அதனால தான் நாங்கள் உங்களை பின்படுத்த மாட்டோம்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே வாதாடினாங்கன்னு சொல்லி பார்க்கும். நாங்கள் மோசையின் சீஷர்கள் பார்க்கும். 5 சகோதரங்கிறது என்ன, தோரா 5ங்கிறது 5 ஆகமத்தை அடையாளப்படுத்து, அது தோராவை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அது வந்து மோசையை அடையாளப்படுத்தும் விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 28-29 படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனங்கள் 28 மற்றும் 29. அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையினுடைய சீஷர், மோசையினுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா மோசையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது அவர்கள் அவனை வயதுன்னு கோவப்பட்டு, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையின் சீஷன் சொல்லி சொல்கிறாரு. யாருன்னா வந்து குருடான இயேசுக்கிறது வந்து சுகம் கொடுத்துருவாரு, கண் திறந்துடுவார். அப்போ வந்துட்டு இவனை யார் கண் திறந்தன்னு சொல்லி துருவி நினச்சிவாங்கன்னா அந்த வேதவார பரிசையில் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோட சீசனாக இருக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டவொடனே அவர் சொல்கிறாரு, நீ வந்துட்டு அவருக்கு சீசனாரு அப்படின்னு சொல்லி அதை கடிந்து கொள்ட்டு அப்படி சொல்லி வந்துட்டு யாருன்னா மோசையும் தான் எங்களுக்கு போதகர், ஆனால் மோசையினோட சீசனுங்க, இவன் வந்துட்டு எங்கிருந்து வந்தான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ அவன் இவன் சொல்லி பேசுவான்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்குள்ளன்னு பார்க்கும். ஆனால் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா
தீர்க்க தரிசனம் இருக்குது. என்ன சொல்லுவோம், உபாகம் 18:18 என்ன சொல்லப்படுறோம், என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை சகோதரன் மத்தியில் எழுப்பு பண்ணுவேன், அவர்களும் செவி கொடுப்பாரா என்று சொல்லியிருப்பார். ஆனால் வந்து இவங்க வந்துட்டு அதெல்லாம் படிக்கிறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மோசையின் சீசர்கள்னா எங்களுக்கு தோரா என்ன சொல்லுதோ நாங்கள் அதைப்படி வாசிப்போம். ஏன்னா 5 ஆகமங்க எழுதிய யாருன்னா மோசை தான் பார்க்கும். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் அவரை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். அவர் தான் என்னோட அவருடைய மோசையினுடைய சீசர் தான், இவன் எங்கேருந்து வந்தவன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ கீழ்த்தரமாக பேசுகிறாங்கன்னு பார்க்கும். இந்த 5 சகோதரங்கிறத யாருன்னா 5 ஆகமத்தை ஃபாலோ பண்ணுற இந்த இஸ்ரவேல் ஜனங்களே அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே மீதியான பகுதியை படிச்சிடலாம் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வந்துட்டு 28 31 வசனம் படிக்கலாம். நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். போது பார்க்கும். அப்போ நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு இயேசு கிறிஸ்து காலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு லைவ் பொசிஷன் அங்கே சொல்லப்படுது. அப்போ என்ன சொல்லுவார், அப்போ பாதாளத்தில் வேதனைப்படுகிறேங்கிற விஷயம் அவர் கீழான நேரத்தில் சொல்கிறாங்க. அப்போன்னு சொல்லி அபிரகாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்களுக்கு அவனுக்கு செவி கொடுக்கட்டும் என்றார்னு சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துல இருக்கும் மரித்து போன அந்த ஆத்துமாக்கள் பேசுகிற மாதிரி இங்கே வந்து சித்தரிக்கிற மாதிரி ஒரு ஓமையை சொல்கிறான்னு பார்க்கும். மோசே என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்துட்டு அபிரகாம் என்ன சொல்கிறாருன்னா, யாருக்கு, அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கீழான போன இதுக்கு சொல்கிறாரு. அங்கே வந்துட்டு மோசையும் தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டுன்றான்றது. அப்போ இந்த மோசையும் தீர்க்கதரிசியும் யாரை அடையாளப்படுத்துனா, மோசே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது, தீர்க்கதரிசி வந்துட்டு யோவான் ஸ்நானரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவங்க 2 பேர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் சமீபமாக ஆயிட்டுன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை அவங்க தான் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்க தான் சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்ய அழைப்பு அவங்கள தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுதான் என்ன, பிதாவின் மடி அப்படின்னு சொல்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அழைப்பையும் ஆபிரகாம் கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த அழைப்பையும் அங்கே தான் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு இருக்குது. அப்போ வந்து அந்த ஞானசன சத்தத்துக்கு கீழ்ப்படிக்கிறவங்க தான் எங்கே போக முடியும்னா பரலோகத்துக்கு போக முடியும் பார்க்கும். அப்போ வந்துட்டு ஞானாசனம் எடுக்காதவங்க பரலோக வாய்ப்பு போக முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்னது பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரலோக ராஜ்ய அழைப்பு ஓப்பன் பண்ணுறது யாருன்னா யோவான் சொன்னார், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஓப்பன் பண்ணுறோம் பார்க்கும். மோசே யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது, தீர்க்கதரிசி யாரை அடையாளப்படுத்தினா யோவான் சாணரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிக்கலாம். ஒரு தீர்க்க தரிசனமாகவே எங்கள் மல்கியா மூலமாக சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அது கூட படிக்கலாம். மல்கியா 3:1. மல்கியாவின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது பார்க்கும், இதோ ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவார் இருக்கு. அப்போ பார்த்து அந்த தூதனை யாருன்னா நம்ம வந்துட்டு யோவான் சாணரை ஏற்படுத்துது. அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கை தூதனுமானவர். அப்போ வந்துட்டு மோசைக்கு வந்துட்டு இந்த உடன்படிக்கை கொடுத்தது, அதாவது கற்பனை கொடுத்த யாருன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அதுதான் நம்ம அப்போஸ்தலர் படிக்கையில் 7ஆம் அதிகாரத்தில் சேவான்னு சொன்னான்னு பார்க்கும். அந்த உடன்படிக்கை தூதனானவர் எங்கே வரான்னா ஆலயத்துக்கு வருகிறான்னு பார்க்கும். அப்போ ஆலயத்தில் வந்து ஓய்வு நாளில் அவர் பிரசங்கம் பண்ணார்னு பார்க்கும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிச்சுட்டு அவர் இந்த விளக்கங்கள் அந்த தேவாலயத்தில் வந்து ஏசாயா தீர்க்க வாசகத்தை வாசிக்கிறார். அவரை கொடுத்ததான தீர்க்க தரிசனம் வாசித்து அதை வச்சிடறான்னு பார்க்கும். விளக்கம் கொடுக்கல, எல்லோரும் அவர் கண்களை நோக்கமாக இருக்கிறாங்கன்னு பார்க்கும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுன்னு சொல்லி வச்சிடறான்னு பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிடிக்க அந்த போர் சேவரில் ஆரம்பிச்சு சொல்கிறாரு, நான் தேவாலயங்கள்லாம் வந்து உபதேசம் பண்ணேன், அப்போல்லாம் நீங்கள் பிடிக்க வரலையாங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு தேவாலயத்தில் போய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிரசங்கம் பண்ணாருங்க விஷயம் சொல்லப்படுது. அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கும் பார்க்கும். அப்போ தூதன் யாருன்னா யோவான் சாணரை அடையாளப்படுத்துது. அந்த உடன்படிக்கை அந்த ஆண்டவரை யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களை படிக்கலாம். யோவான் 5:45-46 வசனம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனங்கள் 45 மற்றும் 46.
பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். என்னை குறித்து அவன் எழுதியிருக்கிறானே. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு, இந்த மோசே உங்களுக்கு குற்றப்படுத்த எழுந்துடுவாருன்னா, பிதாவினிடத்தை நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நீங்கள் நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசையை உங்களுக்கு குற்றம் சாட்டுவார். நீங்கள் மரித்து உயிர்த்தில் வர முடிச்சா மோசையை சொல்லுவார், ஏன்பா நீங்கள் இங்கே வந்தீங்க, நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய போதனை கட்டிங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிருக்கலாம், நீங்கள் வந்துட்டு எங்கள் கூட ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா, வாய்ப்பை நீங்கள் நலவு விட்டுட்டீங்களே அப்படிங்கிற விஷயத்த மோசை என்ன நினச்சுவாங்க, உயிர்த்திலிருந்து வந்து உங்களை குற்றப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் மோசை விசுவாசினால் என்னை விசுவாசிப்பீர்கள், அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்றிருக்கார். அவன் எழுதிய வாக்கிலே நீங்கள் விசுவாசித்தால் நான் சொல்லுகிற வசனங்கள் எப்படி விசுவாசிப்பீங்கன்னு இருக்கேன். இது எங்கே சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா உபாகத்தில் கூட அவர் சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அப்போ உபாகம் புத்தகத்தை சொல்லியிருக்காரு, நீங்கள் அதை நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் என்ன விசுவாசிப்பீங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். உபாகம் 18 படிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 18 வசனம் 18. உன்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். போதும் பார்க்கும். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவன் சகோதரர்கள் மத்தியில் எழும்ப பண்ணுவேன். யார்கிட்ட மோசையிட்ட சொல்றாரு பார்க்கும். என் வார்த்தையை அவன் வாயில அருளுவேன், நான் கற்பித்ததெல்லாம் அவர் சொல்லுவான் இருக்கு. அவன் பிதாவாய் தேவன் கற்பித்ததை எல்லாத்தையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்லுவான்னு பார்க்கும். அதை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நான் வந்து சுயமா பேசல, நான் வந்துட்டு பிதா என்ன சொன்னாரோ அதன்படி தான் நான் உங்களுக்கு சொல்லுறேன் அப்படிங்கிறான விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களை வாசிக்கலாம். சீசர்கள் எப்படி வந்துட்டு அவங்களை பின்பற்றுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோரால படித்த விஷயத்தையும் ஆகமத்தில் சொன்ன விஷயத்தையும் பார்த்து படித்து தான் இயேசு கிறிஸ்துட்ட போய் சீசர்களை வந்து ஐக்கியப்படுத்தினாங்கன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். யோவான் 1:45 படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 45. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அப்போ வந்துட்டு சீசர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற சீசர்கள் பேதுருகள் எல்லாமே நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க ஆகமத்தை படிச்சிருந்தாங்க. அதனால மெஸ்ஸியா வர்றதை எதிர்நோக்கி இருந்தாங்கன்னு பார்க்கும். அதெல்லாம் வாஞ்சித்தவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்தவொடனே அவங்க ஏற்றுக்கொண்டான்னு பார்க்கும். அதான் சொல்றாரு, பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்க கண்டோம், அவர் யோசேப்பின் குமார் நாசரேத்து இயேசுவே சொல்லி சொல்றான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் சொல்றாரு, நாசரேத்து இயேசுவேன்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பாருன்னா யூதேயால பிறப்பாருங்கான விஷயம் சொல்றான்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்லும்போது, அதுக்கு நாசரேத்து ஊரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ என்றார். அதற்கு பிலிப்பு வந்து பாரும் என்று சொன்னான் இருக்கு. வந்து பாருங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்த்து விசுவாசிக்காங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அவர்களும் நினைச்சிடாது, உபாகத்தையும் படிச்சிருக்காங்க, ஏசியா தீர்க்கதரிசி, எரேமியா, மீகா, அதுக்கப்புறம் மல்கி, அந்த புத்தகத்தை சொல்லப்பட்டவர்களை படித்து அது வந்து இயேசு கிறிஸ்து மெசியாவை வர்ற எதிர்பார்க்காங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் அவர்கள் சீசர்களாக அங்கீகரிக்கப்பட்டார்கள் இங்கே விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம். அதுக்கப்புறம் யோவான் 3ஆம் அதிகாரம் 22, 23, 26, 28 படிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோசையும் வந்துக்கிட்டு மோசையை அடையாளப்படுத்துனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது, தீர்க்கதரிசி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் அழைப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு நினச்சது மறுபடியும் பிறக்குன்னு பார்க்கும். மறுபடியும் பிறக்காவிட்டால் அவருடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோவான் 3 வந்துட்டு 3 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரவேசமாக ஒருவன் மறுபடியும் பிறவாயிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் காண மாட்டார் என்று மெய்யாக எனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கதோமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து 2ஆவது தடவை பிரவேசித்து பிறக்கக்கூடுமா என்றார். இயேசு பிரதித்தமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாயிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களையும் வந்து ஞானஸ்நானம் கொடுத்து என்ன சத்தியத்துக்குள்ள வந்து ஜனங்களை வழி நடத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுத்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வழிக்கு ஆயத்தப்படுற வேலையை அவர் பண்ணுறான்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். யோவான் 3, 22, 23, 26, 28 வசனங்கள் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனங்கள் 22, 23, 26 மற்றும் 28. இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும்
யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலீம் ஊருக்கு சமீபமான ஐயினோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். சொல்றாரு 22ஆம் வருஷத்தை இவையில் பின்னு இயேசு அவருடைய சீசர்களும் யூதா தேசத்து வந்தார்கள். அவர்கள் அங்கே அவருடைய சஞ்சயத்தை ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய இயேசு யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல, இயேசு கிறிஸ்து சீசரில் வந்துட்டு என்ன செய்தார், ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான்னு பார்க்கும். அப்போ சாலிம் ஊருக்கு சமீபமான ஆயினோன் என்னும் இடத்துல தண்ணீர் மிகுதியாக இருக்கிற பின்னால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தால் ஜனங்கள் அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெற்று வந்தார்கள்ங்கிற விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்தில் அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்மரோட கூட யோர்தானில் அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீர் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார் என்றார். நான் கிறிஸ்துவ அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் முன்னதாக உங்களுக்கு சாட்சி கொடுத்தேனே. அப்போ வந்து நான் தான் கிறிஸ்து என்று நீங்கள் நினச்சி என்கிட்ட இருக்காங்க. நான் வந்து கிறிஸ்துவில் நான் சாட்சி கொடுக்க வந்தேன், அவர் தான் கிறிஸ்துங்கிறான விஷயத்தை அவருக்கு சாட்சி கொடுக்கன்னு பார்ப்போம். அப்போ யோவான் சான் வந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ சாட்சி கொடுக்குறக்காக வந்தார், அவர் தான் தேவனுடைய குமாரன்ங்கிற விஷயம் சாட்சி கொடுக்குறதுக்கு வந்தார் பார்க்கும். ஒரு வழியை ஆயத்தப்படுத்துகிறாரு, அந்த வழியை ஆயத்தப்படுத்த வராங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போனால் ஜலத்தினால் ஆவினால் பிறவணும். இவர் ஜலத்தினால தான் ஆவி கொடுக்காரு, யார் யோவான் சான். ஆவினால் பிறக்கிற விஷயத்த யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை அவர் பண்ணுறான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அவன் சொல்கிறாரு, மரித்தவன் போய் ஒருத்தவன் போனால் சொன்னால் அவங்க கேட்பாங்கங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அதற்கு அவன், மோசையும் தீர்க்கதரிசியும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தவன் ஒருவன் போனாலும் நம்ப மாட்டாருன்ட்டு. மரித்தவன் லாசரு போய் எண்ணிச்சது அவங்க வந்து சொல்லணுங்கிறான்னு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு செத்து போனவங்க யார்கிட்ட எந்திரிச்சிட்டு போய் சுவிசேஷம் சொன்னால் வந்துட்டு கேட்பாங்களே இடங்கான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஆனாலும் லாசரை எழுப்பின நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரை வந்து எழுப்பினார். லாசரை பார்க்குறதுக்கு நிறைய ஜனங்கள் வந்துட்டு ஆசைப்படுறாங்க. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, லாசரை வந்து கொல்லணுங்கிறான விஷயத்த வந்துட்டு சீசர் அந்த வேதபரர் பரிசேயர் ஆசாரியர்னு நினைக்காங்கன்னு பார்க்க. ஏன்னா அந்த லாசரை வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 நாள் கழித்து உயிர்ப்பிக்கிறாரு. அது நிமித்தம் நினைச்சாங்க அநேகர் பேர் அவர் மேல் விசுவாசிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, லாசரை கொண்டுட்டாங்கன்னா அந்த மாதிரி உயிர்த்தெழுதலே நடக்கலைங்கிறான விஷயத்த இவங்க வந்துட்டு ஒரு பிம்பத்தை வந்துட்டு கட்டி எழுப்புறாங்கன்னு பார்க்கும். அதை வந்துட்டு அந்த காரியங்கள் இருக்குது, அதை கூட படிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 9, 10, 11 படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 12 வசனங்கள் 9 முதல் 11 வரை. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். போதுமாங்க. அப்போ வந்துட்டு இந்த லாசரு உயிர்த்தெழுப்பினால அவங்க வந்துட்டு விசுவாசம் வைக்கிறாங்க யார் மேலே, நம்ம ஆண்டவராகிய இயேசு மேலே. அதை வந்துட்டு அந்த ஆசாரியர்கள் வந்துட்டு அதுக்கு வந்து பொறாமையினால வந்துட்டு லாசருவை கொல்லணுங்கிறான விஷயத்த தீர்மானம் எடுக்கான்னு பார்க்கும். அப்போ செத்து போன ஒருத்தன் போய் சுவிசேஷம் சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கூட அவங்க நம்பலை. கல்லறையில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீல் வைக்க சொல்லி உத்தரவு கேட்காங்க. ஏன்னா அந்த வந்து இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, ஆசாரியர்கள் சொல்லுவாங்க, அந்த எத்தன் வந்து 3 நாள் கழித்து உயிர்த்தெழுவான்னு சொல்லியிருக்கான். அவருடைய சீசரில் வந்து களவாக கொண்டு போயிடக்கூடாது, சீல் பண்ண சொல்கிறாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறாங்க. அந்த போர் செய்வர்கள் வந்து அதை சாட்சி கொடுக்காங்க. வந்து அந்த ஆசாரிகள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு வேறு யார்ட்டும் சொல்லக்கூடாது, நாங்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே இருக்கிற தேசாதிபதியர்களை வந்து நாங்கள் சம்மதிச்சிடறோம், நீங்கள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு களவாய் கொண்டு போயினாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்ல போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கையிட்டு கொடுத்துருவாங்க, லஞ்சம் கொடுத்துருவாங்கன்னு பார்க்கும். நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இந்நாள் வரைக்கும் என்ன செய்யறது நடக்கும், அவங்க வந்துட்டு இன்றைக்கும் இந்த யூதர்கள் நம்பப்படுறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலான்னு சொல்லி யூதர்கள் இன்னைக்கு இருக்க இஸ்ரவேலும் கூட நம்பப்படலான்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்படி இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெலையும் நம்பப்படலை, உயிர்த்தெழுந்த லாசருடைய உயிர்த்தெழுதையும் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பப்படலான்னு பார்க்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு அவங்க விசுவாசிக்கிறதுனால அவங்கள வந்து தேசத்தில் விட்டு துரத்தி விட்டாங்கன்னு பார்க்கும். அதான் ஒரு விஷயம் அடையாளப்படுத்து. இந்த ஐஸ்வர்யான் லாசருங்கிறது ஐஸ்வர்யான் இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்து, லாசருங்கிறது புறஜாதியர்களை அடையாளப்படுத்துகிற விதமாக சொல்லப்பட்டால் தான் இந்த ஓமைன்னு பார்க்கும். இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்டவங்களை
தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.